இந்த இயரே முடிய போது இந்த வருஷத்தில் வந்த பெஸ்ட் மூவிஸ் டாப் 10 பெஸ்ட் மூவிஸ் என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஐஎம்டிபி படி அந்த லைன் படி அவங்க என்ன லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓவராலாக இந்தியன் ஃபிலிம்ஸ் அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஃபிலிம்ஸ்லாம் என்னென்னு லைன் பை லைனாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணது கிடையாது ஐஎம்டிபி. அதில் அவங்க ரேட்டிங் எப்படி கொடுக்குறாங்க, அவங்க எப்படி அந்த லிஸ்ட்டு பண்ணுறாங்க, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஏன்னா நான் கேள்விப்பட்ட ஃபுல்லாகவே அது ஏதோ காசு கொடுத்து ரிவ்யூ பண்ண வைக்கிறாங்க. அது மாதிரி டாக்ஸ் நிறைய இப்போ வந்துட்டுருக்கு. அதனால் நான் பர்சனலாக ஐஎம்டிபிலேருந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் கூகுளில் எந்த மூவி சர்ச் பண்ணாலும் அவங்களோட ரேட்டிங் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் நான் தனியாக என்ன யூஸ் பண்ணுறேன்னா லெட்டர் பாக்ஸ்னு ஒரு ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப ட்ரஸ்டபுளாக ஆனபுளாக இருக்கும். அந்த ஒரு ரிவ்யூ எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு நம்புற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு பார்த்தா நம்புற மாதிரியே இருக்காது. அதுதான் இப்போ ஒரு லிஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தானே பெஸ்ட் இந்தியன் ஃபிலிம்ஸ், அதாவது டாப் 10 பெஸ்ட் இந்தியன் ஃபிலிம்ஸ் இந்த இயரில் என்னென்ன மூவிஸாக வந்திருக்குதுன்னு பார்ப்போம். ஐஎம்டிபி அந்த லைனில் ஓகே. அவங்க என்னென்ன சொல்லிக்கிறாங்கன்னா, திருப்பியும் சொல்கிறேன், ஐஎம்டிபி அவங்க கொடுத்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இதுனே என்ன மூவினா லியோ. ஓகே தான், குட் சொல்லலாம். ஆனால் லியோ ஃபஸ்ட் இடத்துலேயே இந்த வருஷத்துலேயே இந்தியன் ஃபிலிமில் இதுதான் டாப் அப்படின்னு சொல்ல எனக்கு ஒத்துக்க முடியல. அதோட நிறைய மூவிஸ்லாம் வந்திருக்குது. ஸோ ஓகே, லியோ அதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துறாங்கன்னா 10க்கு 7.3. அது செகண்ட் ஜவான் ஓகே, நல்ல ஒரு பாப்புலரான வேர்ல்டு வைடு பாப்புலரான மூவி ஜவான். அதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துறாங்கன்னா 7. ஓகே, அதுக்கப்புறம் பட்டான் டைகர் 1 டைகர் 2 அந்த சீரீஸில் அந்த ஒரு யூனிவர்ஸில் பட்டானும் ஒன்று இருக்குது. அதனால அந்த பட்டான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட்டான் ஷாருக் கான் மூவியில் லைனாக வந்திருக்கு. அதுதான் ஷாருக் கான் தான். சரி, பட்டானுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துக்கிறாங்கன்னா 5.9 ரேட்டிங் கொடுத்துக்கிறாங்க ஐஎம்டிபி படி. அதுக்கப்புறம் டங்கி இப்போ வந்தது டங்கி. அதுக்கும் டங்கி நான் பார்க்கல, உண்மையாக சொல்லணும் நான் பார்க்கல, இன்னமும் பார்க்கல. நான் சலார் பார்த்தேன், டங்கி இன்னமும் பார்க்கல. பிகே அந்த டேரக்டர் எடுத்த அவர் நல்லா எடுப்பார். அதனால் டங்கி நல்லா தான் இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் பார்த்தில்ல, ஆனால் அந்த டேரக்டர் நல்லாவே எடுப்பார். அதுக்கு ரேட்டிங் 8 கொடுத்துக்கிறாங்க. பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு 5th என்னென்னா 2018. இந்த மூவி கூட நான் பார்க்கல. நிறைய பேர் நல்லா இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துறாங்கன்னா 8.4 ரேட்டிங்கு. ஓகே, நான் இன்னும் பார்க்கல, எப்படி இருக்குது இந்த மூவி. நல்லா இருக்கான்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 6th என்ன மூவினா காதல் அக்ரம். இந்த மூவி நான் என்ன சொல்லுது, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் மம்முட்டி அவர் எடுத்து பெரிய விஷயம். அதனாலே இந்த படம் எங்கேயோ போயிடுச்சு. இந்த படம் எல்லாருமே சொல்லுது. மலையாள இது ரொம்ப பெஸ்ட்டான மூவின்னு சொல்லுவோம் மலையாள மூவிஸ்லேயே. இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துக்கிறாங்கன்னா 8.1 ரேட்டிங் கொடுத்துக்கிறாங்க. மலையாள மூவியாக நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமும் மலையாள மூவி தான். 7th என்னென்னா கண்ணூர் ஸ்குவாட். இது நல்லாயிருக்கும் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. நான் பர்சனலாக நான் பார்க்கல. அதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துக்கிறாங்கன்னா 7.8 ரேட்டிங் கொடுத்துக்கிறாங்க ஐஎம்டி அவங்க. அப்புறம் 8th என்னென்னா நற்பகல் நேரத்தில் மயக்கும். இதுக்கு ஒரு மலையாளம் ஃபிலிம் தான். இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துக்கிறாங்கன்னா 7.5 ரேட்டிங் கொடுத்துறாங்க. இது தமிழ் மலையாளம் அது ரெண்டும் கலந்த ஒரு மூவி. 7.5 ஓகே, 8th பிளேஸில் இருக்குன்னா ஸோ ஓகே. அதுக்கப்புறம் 9th என்ன பார்த்தீங்கன்னா சத்ய சாகராஜ எல்லோ. சைடு ஏ சைடு பி இருக்குது. இது சைடு ஏ எவ்வளோக்கு ரேட்டிங் கொடுத்துறாங்க 8.3 ரேட்டிங் கொடுத்துறாங்க. இது லவ் மூவியில் இப்போ தான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு கேள்விப்படுறேன் நான். அதுக்கப்புறம் அதுதான் 10th பிளேஸ்னு அதான் சைட் பியில் இருக்குது. அதுக்கும் ரேட்டிங் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 8.3 ரேட்டிங். இந்த மூவியும் நான் பர்சனலாக நான் பார்க்கல. லவ் மூவி அவ்வளோவா இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக பார்க்கறது இல்லை லவ் மூவியை. இந்த மூவி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். இந்த மூவி ரொம்ப எமோஷனலாக இருக்கும் அப்படின்னு மூவி சொல்லிடுறாங்க. அதனால 9th பிளேஸும் 10th பிளேஸும் சைட் பி சைட் ஏ இப்போ 9th, சைட் பி 10th பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ரேட்டிங் 8.3 ரெண்டுத்துக்குமே நல்ல ஒரு மூவி தான் சொல்கிறாங்க. ரொம்ப எமோஷனலான மூவி தான். இதோட ஓவராலாக இந்தியன் ஃபிலிம்ஸில் டாப் 10 பெஸ்ட் மூவிஸ் இந்த வருஷத்துலேருந்து லிஸ்ட் பண்ணி ஐஎம்டிபி இதுதான் சொல்லிக்கிறாங்க. ஸோ ஒத்துக்க முடியாததான் இருக்குது. இதோட நல்ல மூவி தான் வந்திருக்குது. பாதி எத்தனை ஒரு
கம்மியான ஹிந்தி ஃபிலிம்ஸாக இருக்குது. ஆமாம், இந்த தமிழ் ஃபிலிம்ஸு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மலையாள ஃபிலிம்ஸும் நிறையவே இருக்குது. ஓகே, ஆனால் வந்து இது வந்து IMDb வந்து ஓவராலே இந்தியாவில் இப்படி தான் இருக்குது அப்படின்னு என்னால் ஒத்துக்க முடியல.